யாரா நீ? ஆதிவாசி சார். ஆதிவாசியா? மெட்ராஸ் நம்ம பூர்வீக சார், அதனால எல்லாரும் அப்படிதான் கூடுவாங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், இது ஒரு அழகிய நல காலம், நம்ம லாங்கில் மாமா எஸ்கேப் ஆவறோம். இங்க வா, திரும்படா. என்னடா அது காயம்? புலி பொறாண்டிச்சு சார். புலியா? என் ஃப்ரெண்டு பேரு புலிகேசி, ஆசையா கை வச்சானா ரத்தம் வந்துச்சு. நகம் பட்டா பாய்சன் அங்கிள். You better mind your language and try to control yourself. Understand? Understand. அனகொண்டா இன் டைட்டானிக் பாத்துட்டு ஜுராசிக் பார்க் பக்கத்துல பனகல் பார்க் பக்கத்துல ஒயின் ஷாப் போங்கடா பேட் பாய்ஸ். புரியடா உங்களுக்கு? எஸ்கேப் ஆயி வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார். போய் தொலைங்கடா போங்கடா செக் போ. மாட்டிக்கிட்டாண்டி. போலீஸ்கார் பிகருங்கலாம் பாக்குது போலீஸ்கார். சட்டையில இருந்து கை எடுங்க போலீஸ்கார். இவரு பெரிய மன்மதராசா. போலீஸ்கார் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுமாரான பசங்க தான் மன்மதராசா போலீஸ்கார். போலீஸ்கார் கை எடுங்க போலீஸ்கார். டேமேஜ் ஆன டேங்க் லாரி மாதிரி இருக்கு. உனக்கு இமேஜா? ஏய், எங்கடா உங்க லீடர்? சொகைய விட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா? அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டான் சார். இப்படி வந்து குதிக்கிற? வாசல் வழியா வீட்டுக்குள்ள வரவே மாட்டியா? நாங்கெல்லாம் சூப்பர்மேன், இப்படிதான் வருவோம். அரிசி மூட்டை, என்ன இந்த வானரங்கள்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல ஜங்கு புகு நாடி நிக்கிற? புவனா, உங்க அண்ணகிட்ட சொல்லி வை, கடிச்சிருவேன். இந்த பார், இந்த இன்சல்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எது இந்த கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? வெளியே போங்க. நான் ஏன் வெளில போணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பா சொல்லிருக்கார். அது முழுசா 3 அடி ஹைட் வரல, அதுக்குள்ள ரைட்ஸ பத்தி இப்போ போறீங்க பாரு. இந்த பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னா நல்ல ஷர்ட் கூட இல்ல. தள்ளு, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. அண்ணா, உண்மையிலே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. மின்னல் மாதிரி காணாம போயிட்டாளுங்க. எங்க அவன்? யாரு? இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, ஜப்பான் எக்கானமி இஸ் ஜப்பான் எக்கானமி. Indian economy is the best economy. Indian economy is the best economy. Indian economy is police academy part 1 part 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? ராஸ்க். யாக்கா, நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்க்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் Indian economy is always our economy. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். லுங்கி நினைச்சு பாவாடைய கட்டிட்டோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம. அப்படியா? போய் அவன் சொல்றத எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க? எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாமா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெருவா அலைய விட்டுட்டான் தெரியுமா? நான் அப்படி சொல்லலையே போவனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்தா சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொன்னேன். நீ என்னடானா அது சச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேடினா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படிங்கறீங்க, அவன் கபடின்னு சொல்லி திரியறான். அப்பா கபடியா? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா அம்மா கிட்ட கேளுங்க. ஆமாங்க. இல்ல மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்தியா? உங்க அப்பா பக்கத்துல இல்லையே. எதுக்கு நான் சொல்றதுல வெறும் ஊங்கோட்டேனா? என்ன மச்சான், உங்க அப்பா கூட பழகி உங்க ஊர்ல டைனோசர் உருமுறை மாதிரி மாறிட்டு வருது. மாமா, இன்னைக்கு
சோக்கா மாட்டானுங்கடா. கட்சியில உங்க அப்பா உள்ள பூந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாச்சிட்டாரா. அவர்கிட்ட மனசுல பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பேன். ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா. 24 hours உன்னையே ஃபாலோ பண்ணி நிக்கறான். எப்படி அவரை உள்ள சமாளிக்கிறே நீ? பேசாம அந்தால டைவர்ஸ் பண்ணிரா. ஐயோ மாமே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்றேன் நீ. உங்க அப்பா கஞ்சி Dressக்கு மட்டும் தான் போடுறாரா இல்ல உள்ள 4 ரோட்டா இறக்குறாரா? என்னத்துக்கு அவ்வளவு வரப்பாக்குறாரு? ஒரு நாள் வச்சுக்கு போறாரு பாரு. மச்சான் நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன் பாரு. ஜேஜி 2 பண்ணு. டேய் கடாகுமாருக்கு வேற ஜுரம் வந்து நீட்டி நிக்கறான். அப்புறம் நம்ம டுமில்க்கு போ வவாலில வவாலி. அவங்க அம்மாவை சாராய கேஸ்ல போலீஸ் தலையில போச்சு மச்சான். அவன் ஆளல. நீ ஒண்ணே கவலைப்படாதடா. நான் அகரல மேட்ச்ல பயங்கரமா கலாச்சற முடே. வேலே மச்சான் நாளைக்கு மேட்ச்ல கெலிக்குது உன் கையில தாண்டாகுது. அவன் வேற நம்ம கிட்ட உதவாங்கற பயங்கர காட்ல இருப்பானுடா. நல்லா இருக்கும் பாரு. அப்பா எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியறான். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? மச்சான் நான் நரி என்னடா கட்டாயிச்சு? வேற ஒண்ணும் இல்ல மாமே. நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல மேட்ச். நீ வர்ற கலகர கேளிக்கிறான். ஏ கபடி 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 மாமே. அப்படியே உங்க நைனா கிட்ட put on the phone you rascal. என்னடா அர்னால்டு போட டைட்டில் ஆவுறே? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டில் ஆவுற. நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவா. எந்த நரி? நொந்த நரி. ஏன் சார் நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய் இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணி பொறுப்பார் வேலைக்கு போற வழிய பாரு. ஏய் நாளைக்கு காலையில அவன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. போக மாட்டாங்க. மீறி போனோம். என்ன லிப்பு அசைறது? ஒன்னில்லையே ஒன்னில்லையே இல்லையா? வாட் இஸ் திஸ் மேடம்? கான்சன்ட்ரேட் ஆஃப் வர்க். திஸ் இஸ் ஹோமமா? கம்முனு காரணம். சாமி சொல்றத கேளுப்பா. நீ நல்லா படிக்கணும்னு தானே ஹோம் சரிமா சரி. ஓகே ஓகே கான்சன்ட்ரேஷன் திஸ். லெட் அஸ் ஸ்டார்ட். நடந்து கொண்டிருக்கிற போட்டி மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வெல்ல போவது கில்லி அணியா டைகர் அணியா? நெக்ஸ்ட் ரைட். கபடி 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 கேப்டன் வேணும் இல்ல, அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. கேம்ல கிக்கே இருக்காது. அதல யோகா சோதரக சோக அர்த்தப தின சுராதர பாஸ்கர திரவி மദ്രാസ് பந்திர ஹோம் ரே ஐ திரேதர மദ്രാസ് பம்பர பரவாத்ர ஓ திரேதர சூத்ரா பவ திரேதர பம்பர திரேதர வரகே ஸ்டாப். அங்க என்ன பார்வே? நெய் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க வந்திருக்கீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்கோ. உங்க புள்ளையாண்ட தான் போணும். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் நெய் எடுத்துட்டு வா. நெய் டேங்க வாடா வாடா. நெய் எடுத்துட்டு வாங்கற. சாத்ரா சோதரா மாத்ரா பாபா சிதத்ரா மாத்ரா பாபா திரத்ரா மாத்ரா உடனே ராமகிருஷ்ணா உனக்கு இருக்குடா கிருஷ்ணாய். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டின்னு ஓடி போ. நான் ரெடி, நீ ரெடியா? என்ன கிண்டலா? பெருசா கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் நான் போனமா அதுக்கு? முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேண்டாம், நீ மதிக்க வேண்டாம். என்ன பண்றது? நீங்க போங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குடி. இல்ல நான் போக மாட்டேனா? நம்ம வீட்ல இருந்த அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகலன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. கவலையே இல்ல. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அடடடடட. இதனா பார்லிமென்ட் மாதிரி இப்படி சத்தம்? 4 பேப்பர் எழுதுன்னு திட்டினா மட்டும் பத்தாது. குழந்தைகளை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுங்க. வேலு நீயே சொல்றா, எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா?
வரல. ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு. இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா, அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. டேய் நீ என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்லப்பா, நியாயத்தை சொல்றேன். ஓ அன்னைக்கு தாத்தாவும் பாட்டியும் மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது சம்பவம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. அதான். சரி சரி, எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க. நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போய் படி. என்ன அதனால என்ன இப்போ? எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி அவன் புக் எதுன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிட்டா மட்டும் போங்க சார், போய் படிங்க சார். மச்சான் நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். நான் போய் புள்ளிங்களாண்ட சொல்லிட்டு வந்துறேன். வட்டா 18ஆம் தேதி மதுரையில மேட்ச் எப்படி? போட்டு போங்க. 18ஆம் தேதி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன செய்யறது? அப்பா ஒரு நிமிஷம். உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட்னு தோணுச்சு. 18ஆம் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பயார் சொல்லிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்ன மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போயே ஆகணுமே. புவனாவை அனுப்பலான்னு அவளும் சின்ன குழந்தை. யார அனுப்புறது? என்னதுக்காக போக சொல்ற? முடியாது. முடியாது. நான் சொல்லவே இல்லையே. இப்ப சொன்னியே. என்ன சொன்ன? சொல்லவே இல்லைன்னு சொன்னல. அதான் சொன்னேன். அடப்பாவி. கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு என்ன பண்ணீங்க? 17 அங்க 16 இங்க 18ல முடியாது. நான் பாசிபிள் அட் ஆல். அதெல்லாம் சும்மாப்பா. அவனே அனுப்புங்க. ஏய் நீ தான் போற. நீ என்ன புவனா நீ மாட்டி விட்டுட்டியே. பாஸ்புக் கொஞ்சம் கொடு. போற. போய் கலந்துக்கறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. வேலு ஜாகிரதை. ஏய் அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு தெரியாதா? காலம் கெட்டி கிடக்குங்க. டேய் கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எதுக்குடா? அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜர்னி ஆகும்லப்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு யாருக்கா தத்து கொடுத்துருங்க. இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா புவனா, அதுக்கு பேர் முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்புறம் வேலு, உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கோன்னு. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க. செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்தா. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? என்ன? சரி வரேன். டேய் என்ன இத மறந்துட்டு போறேடா? என்னது இது? gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. குத்தடி செய்யலாம், குனிஞ்சு குத்தடி செய்யலாம், கொடத்தை வச்சே கும்மி அடியே, கடல் இரும தண்ணி அடியே, கடல் அடியே. டேய் என்னடா? இல்லம்மா, இத வெச்சி மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா? நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். கச்சேரி ஆரம்பிச்சலாமா? ஆதிவாசி அடக்கிவாசி மதுரை மேட்ச்ல போய் ஜெயிச்சுட்டு வந்த பிறகுதான் கச்சேரிலாம். என்ன மச்சான், உனக்கு சீட் கிடைச்சதா இல்லையா? எனக்கு பர்த்டே கிடைச்சதுடா. லோயரா அப்பறா? மாணிக்க வாசல். ஆஹா, மதுரை வந்து இறங்கின உடனே மல்லி வாசனை வீசுதடா. வாட்டர் ஃபிகர். கோடி ஃபிகர்களிலே சிறந்த ஃபிகர் எந்த ஃபிகர்? பாவாடை தாவணியில் பவனி வரும் இந்த மதுரை ஃபிகர்.
என் நெஞ்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டோடும் மதுரை மாடவீதி மல்லிகா. சரி அழகினிலே மண் உருகுதையா, மகுடிக்கு மயங்காத பாம்பையா நாங்கள். மதுரை மல்லி மணக்குது சொல்லு, ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். இது மதுரை. இங்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல ராஜா. ஸ்ட்ரைட்டா பீச் தான். ஐயோ அது வேலு அடிங்கப்பா, நல்லா அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்ன உண்டு இல்ல நாக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிங்கப்பா, அடிங்க. பேசுனதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணம் இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தார். கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி, உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது எங்கன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம். ஆமா, வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு அதான வெள்ளிக்கூடம். ஆமா, இப்ப என்ன பாத்துக்கு? அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெள்ளி கொடுத்த அச்சின் போறதுக்கு தானே. அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அம்மா, அப்பா இன்னும் என்ன நம்பவே இல்லை. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. போனா மேல சத்தியப்பா. ஆமா, உங்க மேல. வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ண. பாவம் பாட்டி பாசங்க. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா, சத்தியத்து மேலே யார சத்தியம் பண்ணுவாங்களாமா? ஐயோ என்னடா? அம்மா, என் பூரிய காணோம். அப்பாட்ட கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு தருவாரு. இல்ல, நீ தான் எடுத்த. ஏய் அம்மா, என்னடி? இவன் என் பூரிய திருடிட்டான். போலீஸ்காரன் போய் திருட கரெக்ட்டா இருக்கு. ஏண்டி அதிக பிரசங்கி? அவன் கூட சண்டை போடுறதுலயே குடியாரு. இந்தா. எப்ப பார்த்தாலும் நச நச நச. சரி, அப்புறம் கூப்பிடு. இதுல இருந்து பூரி எங்க? வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல. டேய், நான் பார்த்தேன்டா. 24 மணி நேரம் காக்கி சட்டிகளோட பழகி எதை பார்த்தாலும் காக்கி கலர்ல பூரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு. வெச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, வெச்சது உங்களுக்கு இல்லப்பா, இவளுக்கு. பாருங்க, காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கா பாருங்க. பூரி கொண்டு வா. ஐயோ அப்பா, பூரி எல்லாம் தீந்து போச்சு. அம்மா, அப்பாக்கு அந்த பழைய சோத்தை கொட்டு, பாவம் பசிக்குது. நீ சாப்பிடுடா. இந்தா, எங்க அம்மா ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா சாப்பிடு. தண்ணிய குடியேண்டி. நான் விக்கலமா? டேய், என்னடாங்க சத்தம்? நான் தான்ப்பா. தண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம், நானே வரேன். தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏண்டா, தண்ணியை எங்கேயே குடிக்க வேண்டியதானே? அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா. நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நக்கல் இருக்கட்டும், அதன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது. பாரு, சிரிக்கும் போது கூட டபுளா கேக்குது. இதுக்கு பேர் தான் எக்கோ. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். ஏங்க, இந்த வீட்டை வித்துடலாமா? ஏய், இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். ஏய் வேலு, இன்னும் என்னடா தூக்கம்? ஏன் மணி 8 ஆகுது. எந்திரிடா. இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குறான் பாரு. வேலு, எந்திரிச்சு காஃபி குடி.
எல்லாம் கண்ட கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடகு கடைன்னு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து பேசுறது. அம்மா என்னடி என் கண்ணாடிய பாத்தியா? எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு. அம்மா என்ன? அம்மா இங்க வந்து பாரு. டாடி காபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறாமா? அவன ஐயோ என்னடா சத்தம்? மருதமலை 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 முருகா. என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நேவர். சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கஜின் 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 சக்க. அம்மா என் பிங்க் கலர் சுடிதார் எங்கம்மா? ஏண்டி அவன் கப்பல்ல தானே இருக்கு, எடுத்துக்க. என்ன? என் Dress எடுக்கணும். Dress எல்லாம் இங்க இல்ல. பிங்க் சுடிதார் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? பிங்க் கலர் சுடிதார் தான் போடணுமா நீ? வா. சரி. என்ன? ஒண்ணு இல்லையா? இதான் வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கிறாரு. வேலு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. காலையில எந்திரிச்சோன்னா 2 விஷயம் தவறாம பண்ணணும். என்னது? ஒண்ணு சாமி கும்பிடணும், அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும், அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. நீ நல்லா பேச கத்துக்கிட்டமோ? அழகா பொண்ணு மாதிரியே இருக்குடா. பொம்மைமா? பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, நான் தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொம்மை நோட்ல மறைச்சு வச்சிருக்கேன். போய் வேலையை பாருமா. அழகா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. பொட்டு இல்ல. இப்ப என்ன பொட்டு வைக்கணும்? அதானே குடு, நானே வைக்கிறேன். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. போய் குளிடா. முத்துப்பாண்டி சார் வராரியா? அவர் சொன்ன அடையாளம் ஞாபகம் இருக்குல்ல? என்னப்பா இது? போலீஸ் எல்லாம் டிவி பாக்குது. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நீங்க சொன்ன அடையாளங்க வச்சு அவன் முகத்தை வரைஞ்சிருக்கோம். இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா. அவன் இவன் மூளையில சாணி அடிச்சு போயிட்டான்ப்பா. அவன் மூஞ்சி ஞாபகத்து வர மாட்டேங்குதுப்பா. அவன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். செக் போஸ்ட் ரொம்ப கிட்ட பார்த்தேன் சார். அப்பா இந்த போலீஸ் பாத்துருக்கப்பா. வா 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 போலீஸ் 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 போலீஸ். எப்படி இருந்தான்? நெருப்பு மாதிரி இருந்தான் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நோ, இந்த போலீஸ் பாத்துறான். அவன் சொன்ன மாதிரி வர 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 வர. என்ன கொஞ்சம் பெருசு பண்ணு. பெருசா பெருசா போடு. பெருசா. ஓகே. இது ஓகே சார். கிர்தா குறைங்க. சரி சார். மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. சரி சார். மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. அடிங்க. சார் பாருங்க சார். ஜெமினி கணேசா? அப்பா ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்கான். பாட்டு பாடவா? பாட சொல்லவா ஜெமினி கணேசன் பா? நான் தான் அப்பவே சொன்னேன் சார். அவன் நெருப்பு மாதிரி இருந்தான்னு. அதான் சூடு தாங்க முடியாம கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அவனை பிடிக்கிறதுக்கு நீ என்னதான் பண்ண போற? எந்த எவிடன்ஸும் இல்லாம புடினா எப்படி சார் பிடிக்கிறது? பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டிய பொண்ணு தானே. போட்டோ கொடுக்க பிடிக்கிறோம். அப்பா இது அறிவாளி போலீஸ் பா. எப்படி கேட்டுச்சு பாரு. ஆமா உன் பேர் என்னப்பா? சிவசுப்ரமணியன். நீ கவலைப்படாத பாண்டி. தமிழ்நாடே என் பின்னாடி இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறது ஏன் பொறுப்பு. இது பாரு கோவிந்தசாமி. சிவசுப்ரமணியன். அதான் போட்டோ தானே? போட்டோ நான் ஏற்பாடு பண்றேன். என்ன போட்டோக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இத பாருப்பா, இந்த நல்ல போலீஸ் போட்டு அவனை கண்டுபிடிக்கலன்னு வையேன்,
பூரா பொரிச்சு கொன்னுடும் நானு. இது பாரு, போட்டோக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தனலட்சுமி சீக்கிரம் கிளம்பி வெளியே போனோம். தனலட்சுமியா? யார் தனலட்சுமி? தனலட்சுமியா? அதானே. யார் அது தனலட்சுமி? ஏய், இப்ப சொல்றியா இல்ல அம்மா கூப்பிட்டா? புவி புவி ப்ளீஸ் புவி, என் செல்லல்ல. இல்ல, நீ என் தங்கச்சி இல்ல, அக்காவா நினைச்சு கேக்குறேன். அப்புறம் கைய காலா நினைப்ப, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல தனலட்சுமி யாருன்னு சொல்லு தம்பி. புவி விளையாடுற நேரம் இல்ல புவி. அம்மா. தனலட்சுமி புவி புவி தப்பு எடுத்துக்காத புவி. பாவம் புவி, அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அதனாலதான் அம்மாட்ட சொல்லிடாத. என் செல்லல. எதுக்கு நீ கத்துற? அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை. என்னடி பாட்டு? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லம்மா? இல்லையே. அதான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல. அன்னையர் தினத்தன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும்னு கிடையாது. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். கர்மம் கர்மம், உன் அண்ணன் கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியா? பாட்டை நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அந்த பயம் இருக்கணும். அதனாலதான் அம்மாவை கூப்பிட்டேன். அந்த பொண்ணால நீ தப்பிச்ச தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் புவி. மச்சான், அந்த முத்துப்பாண்டி மெட்ராஸ்க்கு வந்துட்டானடா. வரட்டும். அந்த வெட்டிலாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். இதுவும் முக்கியம் தான் மச்சான். எனக்கு இனிமே ரொம்ப பயமா இருக்குதுடா. பயமா இருக்குதுன்னா கல்பு கல்பு. ஏய் ஆதிவாசி. அமிக்கி வாசிச்சுட்டேன். ஏன்டா தேவையெல்லாம் பயன் சாவறீங்க? அவளை என் ரூம்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷனும் கிடையாது. என்ன மச்சான்? வா, டென்ஷன் ஆகாத. எதுக்கு பயப்படுற? வா வா. அங்க பாருங்கடி. நான் சொன்னேன்ல, இவங்களதான் எங்க அண்ணன் மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. பேரு தனலட்சுமி. ஐ அம் ஷீலா. ஹாய், ஐ அம் சுஷ்மிதா. நரி, இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் ரெடியா? இதோ. அவங்க இங்க தான் இருப்பாங்களா? என்னடா மச்சான், அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னியே சரிதான். ஆனா இப்ப நம்ம எல்லாம் உள்ள போறது கன்ஃபார்ம் போய் போச்சுடா. ஏன்? அங்க பார், அவ வெளியில வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து கும்மாலாஷ். ஏய், எதுக்கிட்ட அவளை வெளியே கூட்டு வந்த? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க கூடாதா? நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சல்ல. அரிசி முட்டை ரொம்ப முக்கியம் உனக்கு. யாரா பார்த்தாங்கன்னா? யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்னு சொல்லிக்கிறேன். ஆமா, இதுக்கே பதறியே. நாளைக்கு நான் என் ஸ்கூல் கூட்டி போறேன். எது ஸ்கூலா? ஒண்ணு. ஏய் அப்பாடா. ஐயோ. கட்சியில செல்ஃபி. அரிசி முட்டைங்க வாங்க. வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. நீ வரலனால அடிப்ப. ஏய் சாரி ஏய் வில்லடே. சாரி ப்ளீஸ். இது தப்பான போலீஸ்பா. அவன் வண்டி இவங்க ஏறலாம் விட்டு போயிருக்கான். அப்ப இந்த ஆள் தானே பொறுப்பு? சொல்லுடி எங்க அவன்? உனக்கு தெரியும், சொல்லு எங்க அவன்? என்ன சார் இது? இவர் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணை என்னவோ என் வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. போலீஸோட கவனத்தை டைவர்ட் பண்றதுக்காக கூட அவன் வண்டி அந்த இடத்துல விட்டு வேற ஏரியாவுக்கு போயிருக்கலாம்ல சார். பதில பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அலையுது பாரு. ஆனா வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்குது. என்னது? பிடிச்சிட்டாங்களா? எங்க பிடிச்சாங்க? கேரளா பார்டரை பிடிச்சிட்டாங்களா சார்? கேரளா பார்டர் எப்படி? உலகத்தூள் நெடி தாங்க முடியாம தப்பிச்ச ஒண்ணு ரெண்டு நாய்களையும் கேரளா பார்டரை பிடிச்சிட்டாங்களா சார்? நாய் பத்தி பேசுறேன். என் செல்ல எங்கடா? எங்களை ஏன் சார் கடிக்கிறாரு இவரு? கடிக்காம என்ன பண்ணுவாங்க? எவிடன்ஸ் கிடைச்சா உங்களால பிடிக்க முடியல இல்ல? முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணே எங்க எதிரில வந்து நின்னாலும் எங்களால பிடிக்க முடியாது. இது வரைக்கும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்தீங்களா? போட்டோ கொடுக்க சொன்னேன். இத்தனை நாள் நல்லா பண்றீங்க. அவங்க அப்பா அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்கண்ணே. கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ? கொடுக்க மாட்டேன். ரெண்டு பேரும் அங்கேயே வெட்டி போட வேண்டியதானே.